திருவாரூர் மாவட்டத்தில் 23 வயது இளைஞரை 15 வயது சிறுவன் கிரிக்கெட் ஸ்டெம்பால் அடித்து கொலை செய்திருக்கிறார். கிரிக்கெட் விளையாடும் போது சிறுவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை கொலையில் முடிந்தது எப்படி? கிரிக்கெட்டில் விக்கெட்டான சிறுவனை கிண்டல் செய்ததால் 23 வயது இளைஞரை 15 வயது சிறுவன் அடித்து கொலை செய்துள்ளார். நண்பர்கள் கண்முன்னே நொடி பொழுதில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி புதுக்காலனியைச் சேர்ந்தவர்கள் தேவேந்திரன், சாந்தி தம்பதி. விவசாய கூலி தொழிலாளியான தம்பதியின் ஒரே மகன் 23 வயதான அஜித் குமார். 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள அஜித் குமார் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார். தினமும் மாலை 3 மணிக்கெல்லாம் வேலையை முடித்துவிட்டு தனது வீட்டருகே உள்ள வயலில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். புதன்கிழமை மாலை 15க்கும் மேற்பட்டோர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அஜித் குமார் வீசிய பந்தில் எதிரே விளையாடிய 14 வயது சிறுவன் அவுட் ஆனார். விக்கெட்டான அச்சிறுவனை அஜித் குமார் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. அதனை எதிர்த்து கேட்ட சிறுவனை அஜித் குமார் தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த சிறுவன் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த 15 வயதான அவரது அண்ணனிடம் கூறியுள்ளார். தம்பியை தாக்கியதால் ஆத்திரமடைந்த அண்ணன் அஜித் குமாரை தட்டி கேட்டுள்ளார். அதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட 15 வயது சிறுவன் கையில் கிரிக்கெட் ஸ்டெம்பை தூக்கி இருக்கிறார். நொடி பொழுதில் அஜித் குமாரின் தலையில் அச்சிறுவன் ஸ்டெம்பால் தாக்கியுள்ளார். அதில் மண்டை உடைந்து ரத்தம் பீரிட்டு வீசி அவர் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த சக நண்பர்கள் அஜித் குமாரை தூக்கிச் சென்று நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கே உயிருக்கு போராடிய அஜித் குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஒரு புள்ள 5 பொண்ணு இருக்குதா, அவனை நம்பி 5 பொண்ணு இருக்குதா, 5 பொண்ணு விட்டு விட்டாங்க. பொண்ணு கூட 2 பொண்ணு தான் சார் கட்டி கொடுத்துருக்கு. ஐயோ திட்டு பண்ணலாம். அவனை கொண்டு தூக்கில் பொண்ணு. ஐயோ அவனை இன்னும் எத்தனை பேர் கொல்ல போறான்னு தெரியல. அவன் கொலகாரன் ஆகிடும். நம்மளுக்கு இந்த ஊர்லேயே வைக்கக்கூடாது. அவனை அந்த குடும்பத்தையே ஊரில் வைக்கக்கூடாது. அதை வச்சாக்கா இன்னும் கொலை தான் பண்ணணும். கொலகார பல ஆகிட்டணும். அட்டை அடிக்கிறது மாட்டை அடிக்கிறது மனுஷன் கடைசியில் மனுஷனை போட்டு கொண்டுட்டாங்க. பிள்ளைய ஒரு பிள்ளையே போட்டு கொண்டுட்டாங்க. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் கொலை செய்த 15 வயது சிறுவனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். விளையாட்டு வினையாகும் என்பதற்கேற்ப கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையால் 23 வயதான இளைஞரை 15 வயது சிறுவன் ஸ்டெம்பால் அடித்து கொலை செய்த சம்பவம் திருவாரூரை திடுக்கிட வைத்துள்ளது.